அதானி அம்பானி குடும்பத்துக்கு தான் பயன்படுது, நமக்கு எந்த விஷயம் பயன்படுத்தல. ஆகவே இந்த அறிக்கையை சுல்தான் இஸ்மாயிலுடைய அறிக்கையை உடனடியாக வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் கடவாசம் குணசேகரன் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை விளக்கி பேசுவார். பொறுமையா போறாங்க. எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்துள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழு ஆய்வு அறிக்கையை வெளியிடக் கோரி இந்த மண்ணின் மைந்தர், மண்ணின் மேலும் மக்கள் மேலும் பற்றுடையவர், எங்களுடைய அன்பு ஆசார் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன காப்பாற்றத்தினுடைய தலைவரும் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புடைய நோக்க உரையாற்றிய வழக்கறிஞர் கோவி அசோகன் அவர்களே, திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மாணவர் இளைஞர் பிரிவு விளக்க உரையாற்றிய தோழர் செல்வரசன் அவர்களே, இன்னும் இங்கே பல்வேறு நிலைகளிலே இருந்து இந்த நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்து தன்னுடைய கண்டன உரைகளை பதிவு செய்த அனைத்து கட்சி தோழர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கிட்டத்தட்ட நம் இந்திய நாட்டினுடைய அத்தனை வளமும், மலை காடுகள் அத்தனையும், கடல் வளம், நிலவளம் அத்தனையும் கார்பரேட்டுகளுடன், அதுவும் சர்வதேச கார்பரேட், இன்டர்நேஷனல் கார்பரேட்டுகள் சொல்லப்படுகிற அதானி அம்பானி வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வழக்கமான அனைத்து வருகக்கூடிய இந்திய அரசுகளும், அதற்கு சில சமயம் பிழை போகக்கூடிய மாநில அரசுகளையும் கண்டிக்கிற விதமாகவும், அதே சமயம் ஒரு ஆய்வறிக்கை தன்னுடைய ஒப்புதலை, தன்னுடைய அந்த முடிவுகளை தெரிவித்த பிறகு அந்த ஆய்வை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய கவனத்தை திருப்புகிற வகையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த நாட்டினுடைய கிட்டத்தட்ட அனைத்து சொத்து மதிப்புகளில் 40 விழுக்காடு 1 விழுக்காடு உள்ள கார்பரேட் கம்பெனி முதலாளிகளின் கையில் இருக்கிறது. நாட்டுடைய சொத்து 40 விழுக்காடு. உலகம் போராக கொரோனா என்ற ஒரு கொடுமை நோயின் கீழ் ஆட்பட்டு தொழில்துறை அத்தனையும் வர்த்தகம் எல்லாம் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஆச்சரியமாக, உலகத்திலே எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு ஆச்சரியமாக, இந்தியாவில் மட்டும் 121 விழுக்காடு லாபத்தை பெற்ற முதலாளிகள் உலகத்திலே இந்தியா மட்டும்தான். வேலை உலகத்தில் உள்ள அத்தனை முதலாளிகள் நஷ்டத்தில் இருந்தார். ஆனா இந்தியா மட்டும் 121 விழுக்காடு லாபத்தை அடைந்த முதலாளிகள். ஆக தோழர்களே, புது சட்டங்கள் கிட்டத்தட்ட 42 தொழிலாளர்களுக்காக சுதந்திரம் அடைந்தது முதல் இந்த நாட்டிலே போராடி பெற்ற 42 சட்டங்களை எல்லாம் எடுத்துவிட்டு 4 தொழிலாளர் சட்டங்களாக உருவாக்கி மொத்தமாக கார்பரேட்டின் கையில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலை நடந்து கொண்டிருக்கிறது தோழர்கள். இந்த நாட்டிலே இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்தையும் வஞ்சிக்கக்கூடிய செயல்களை இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில அரசுடன், ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் போராடக்கூடிய திராவிடர் கழகம், நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, இப்படி வரிப்பகிர்வில் தமிழ்நாட்டுடைய புறக்கணிப்பு, இப்படி தொடர்ச்சியாக எத்தனையோ எதிர்ப்புகளை ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இந்த தமிழ்நாட்டிற்கு சாதகமாக இருந்து செய்யக்கூடிய நாம் இந்த நேரத்திலே இடிப்பாலை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாதிலானும் கெடும் என்கிற ஒரு பொருளுக்கேற்ப
நமக்கு உற்றவராக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய தவறுகளை இடித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து இதை உணர்த்தி இந்த ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிற நாம் இந்த நாட்டின் மீது இந்த மண்ணின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக உடனடியாக தமிழக அரசு இதை ஆய்வு செய்து இந்த கோரிக்கையை ஏற்று வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் 1924-25 ஆண்டு வாக்கில் சேரன் மாதேவி குருகுலத்திலே நடந்த ஜாதி கொடுமை எடுத்து போராடுகிற பொழுது அது சம்பந்தமான ஒரு விளக்க கூட்டத்திலே காஞ்சிபுரத்திலே சேலத்திலே பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார். ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முன்னால் பிராமணர் அல்லாதார் நிகழ்ச்சிக்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே டெமோக்ரசி இருக்காது, பிராமணர் அரசு தான் இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். 1925 இன்றைக்கு 2025 100 ஆண்டுகள் போவார்கள். 100 ஆண்டுகளில் ஐயா பெரியார் சொன்ன அப்படியே இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர் ஜாதி கார்பரேட்டுக்காகவே இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த சுதந்திர நாடு என்று நம்ம சொல்வதற்கு ஒரு நாடு பூச வேண்டாமா? தோழர்களை எண்ணி பாருங்கள். ஒத்த கருத்து எத்தனையோ இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு அணுகுமுறை உண்டு. ஆனால் ஒத்த கருத்தாக இந்த நாடு சூறையாடப்படுகிற பொழுது, இந்த நாட்டினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிற பொழுது ஒன்று சேர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய நாம் ஒன்று சேர்ப்போம், எதிர்காலத்தில் உரிமைகளை பறிகொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி வணக்கத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.